அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரவணன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு குடும்பம் புதிதாக குடி வந்தாங்க. அவள் பேர் ஹேமா. 26 வயசு இருக்கும். அவளோட கணவன் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறான். அவளுக்கு ஒரு 5 வயசில் ஒரு குழந்தை 1ஆம் வகுப்பு படிக்குது. ஹேமா பார்க்க ரொம்ப அழகான சராசரியான குடும்ப பெண் போல இருப்பாங்க. அவங்களுடைய புருஷனை பார்த்தா 40 வயசு இருக்கும். சொட்ட தலை, பெரிய தொப்பை வேற, பார்க்கவே காண்டாமிருக மாதிரி இருப்பான். இந்த ஜோடியை பார்க்கும்போது இவனுக்கெல்லாம் இப்படி ஒரு பொண்டாட்டியான்னு நமக்கு நினைக்க தோணும். வீட்டுக்கு குடி வந்த நாள் முதலேயே அவங்களுக்கு நிறைய உதவிகளை செய்து வந்தேன். வீட்டுக்கு கட்டில், பீரோ போன்ற பொருட்கள் கொண்டு வந்தபோது அதை இறக்கி வச்சது, கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்ததுன்னு நிறைய உதவிகள் இதில் அடங்கும். அவங்க வீட்டில் மொத்தம் 5 பேர். கணவன், மனைவி, குழந்தை, மாமனார், மாமியார். நானும் பகலில் சும்மா இருப்பதால் அவள் கணவன் இல்லாத போது தேவைப்படக்கூடிய உதவிகளுக்கு என்னை அவள் பயன்படுத்திக்கிட்டா. எனக்கு அவளை பார்த்த முதல் நாளில் இருந்து அவளை எப்படியாவது அடைய வேணும் அப்படின்னு எண்ணம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருந்துச்சு. நானும் தினமும் காலையில் 6 மணி ஆனால் மொட்டை மாடிக்கு சென்று உடற்பயிற்சிகளை செய்வது வழக்கம். அன்னைக்கு அவள் துணிக்காய போடுவதற்கு அவள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருந்தாள். அவள் அணிந்திருந்த நைட்டி கொஞ்சம் ஈரமாகவும் இருந்தது. அவள் உடல் அமைப்பை இலைமறை காயாக ரசிக்கும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது. நான் ஹேமாவை பார்த்து லேசாக சிரித்து கொண்டே மெல்ல அவகிட்ட பேச்சு கொடுத்தேன். என்னக்கா, வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சுதான்னு கேட்டேன். இல்லைடா, நிறைய வேலை இருக்குது. இதை காய போட்டுட்டு பாத்திரம் வர கழுவிட்டு அதுக்கப்புறமா வாசலில் பெருக்கி கோலம் போட்டுட்டு சமைச்சிட்டு என் குழந்தைய ஸ்கூலில் கொண்டு போய் விட்டணும். சரிடா, எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் கீழே போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அதன் பிறகு இதுவே நாங்கள் வழக்கமாகி கொண்டோம். தினமும் மொட்டை மாடியில் காலையில் சந்தித்து கொண்டோம். நான் காலையிலே தினமும் அவளை பார்த்து ரசிப்பேன். அவளும் எனக்கு பக்கத்திலேயே துணியை காய போகிறேன்னு சொல்லிட்டு குனிஞ்சு நிமிந்து துணியை காய போட்டுக்கிட்டு இருப்பாள். அவள் செய்கிறத பார்த்தா அவள் வேணுமுனே செய்கிறாளோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ள சந்தேகமும் எழுந்துச்சு. அவளும் என்ன சைட் அடிச்சுக்கிட்டே கீழே இறங்கி சென்றுடுவா. எனக்கு வாய்ப்பு ஒரு நாள் கிடைக்கும் என்பது நன்றாகவே தெரிந்தது. அந்த நாளுக்காக நான் காத்திருந்தேன். 2 மாதங்கள் இப்படியே கழிந்தது. ஒரு நாள் அவருடைய கணவன் 10 நாட்கள் வேலை விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிலையும் வந்தது. இந்த 10 நாட்களில் எப்படியாவது அவளை கரெக்ட் செய்ய வேணும்னு நான் முடிவு செஞ்சேன். அன்றைக்கி இரவு சுமார் ஒரு 11:30 மணி இருக்கும். அவள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் இருக்கானான்னு பார்த்தேன். அவள் ஆன்லைனில் தான் இருந்தாள். ஆன்லைனு காமிச்சது. உடனே என்ன பண்ணுறீங்கன்னு நான் மெசேஜ் அனுப்புகிறேன். பாப்பாவை தூங்க வச்சுக்கிட்டு ஃபோனில் இப்போது ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன்டா, நீ தூங்கலையான்னு கேட்டாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலை, நான் நாளைக்கு காலேஜ் வர போகலை. சரி, நீங்கள் நைட்டு எப்போ தான் தூங்குவீங்கன்னு நான் கேட்டேன். அவளோ எப்படியும் தூங்குறதுக்கு 12:30 மணி ஆயிருண்டான்னு சொன்னாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, தப்பாக எடுத்துக்கக்கூடாதுன்னு சொன்னேன். தப்பாக எடுக்கிற மாதிரி என்னடா நீ கேட்க போகிற, சரி கேளுன்னு சொன்னாங்க. உங்களுக்கு காதல் திருமணமானு கேட்டேன். இல்லைடா, அதெல்லாம் இல்லை, என் புருஷனை பார்த்தா இவரை காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரியாக இருக்கான்னு கேட்டாங்க. ஆமாம், நானும் அதே தான் நினச்சேன். எப்படி இந்த ஆளை நீங்கள் கல்யாணம் பண்ணி சம்மதிச்சிங்கன்னு நான் கேட்டேன். அரேஞ்ச் மேரேஜ் தானே, எப்படி உங்கள் வீட்டில் பார்த்து ஃபோட்டோலாம் காட்டியிருப்பாங்க, நேர்லேயும் பார்த்துருப்பீங்க, எப்படி இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்கன்னு நான் கேட்டேன். அதை ஏன்டா கேட்குற, அது ஒரு பெரிய கதை. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கடன் இருந்துச்சு. இந்த ஆளோட குடும்பம் கொஞ்சம் உதவியும் பண்ணாங்க. இவர் எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் வேற. பொண்ணு கேட்டதுமே அப்பாவால் மறுக்க முடியலை. என்னை கட்டிக்க சொன்னாங்க. நானும் வேறு வழி இல்லாமல் அவருக்கு கழுத்தை நீட்டிட்டேன்னு சொன்னாங்க. சொல்லும்போதே ரொம்ப கவலையோடையும் வருத்தத்தோடையும் சொன்னாங்க. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு பாய் ஃப்ரெண்டுலாம் கிடையாதான்னு கேட்டேன். சைட் அடிப்பாங்கடா, ஆனால் யாருமே நேராக வந்து பேசுனதே இல்லை. சரி, இவ்வளோ கேட்குறியே, உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டுலாம் இருக்காங்களான்னு கேட்டாங்க. எனக்கும் 2 கேர்ள் ஃப்ரெண்டு இருந்தாங்க, ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா அவங்களுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுடைய புருஷன் வீட்டில் இல்லாத சமயம் பார்த்து எனக்கு எப்போச்சும் ஃபோன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். சரி, ட்ராக் நம்ம பக்கம் திரும்புதே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பக்கமே திருப்பி விட்டேன். சரி, உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னு நான் கேட்டேன். உடனே ஹேமா சொன்னாங்க, எனக்கு விராட் கோலி, விஜய் தேவகுண்டா எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் உனக்கு யாரடா பிடிக்கும்னு கேட்டாங்க. சொன்னால் நீங்கள் தப்பாக நினைப்பீங்கன்னு சொன்னேன். அப்படியெல்லாம் நினைக்க மாட்டேன், சும்மா சொல்லுன்னு சொன்னாங்க. எனக்கு உங்களை தான் பிடிக்கும், உங்களை தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன். என்னடா சொல்கிற, நான் கல்யாணமான பொண்ணுடான்னு சொன்னாங்க. முதல் தடவை உங்களை நான் பார்க்கும்போதே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும்னு நான் சொன்னேன். அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல,
பின்ன என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் கூட தான் உங்களுக்கு பிடிச்சவங்க விராட் கோலின்னு சொன்னீங்க, அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு நான் கேட்டேன். அது வேற இது வேற, ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயம் கேட்கட்டுமான்னு கேட்டேன். கேளுடா சொல்கிறேன், என்ன விஷயம்னு கேட்டாங்க. நானும் விளையாட்டாக கேட்குறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, நாம் லவ் பண்ணலாமான்னு கேட்டேன். என்னடா சொல்கிற, எனக்கு கல்யாணமாகி குழந்தைலாம் இருக்குது, என்ன போய் லவ் பண்ண சொல்லின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன்ல, சீரியஸாக எடுத்துக்காதீங்க, சும்மா ஒரு விளையாட்டாக தானே சொல்கிறேன்னு சொன்னேன். ஒரு 10 நாள் நம்ம லவ் சாட் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். என் புருஷனை ஏமாற்ற சொல்கிறியா, நான் மாட்டேன்டான்னு சொன்னாங்க. நான் உடனே வாட்ஸ்அப்பில் மட்டும்தானே நம்ம காதலாக இருக்க போகிறோம், ஒரு 10 நாளைக்கு மட்டும்தானே நான் சொன்னேன். சரி நான் யோசிச்சுட்டு நாளைக்கு சொல்கிறேன், ஆனால் நம்ம பேச்சு இந்த ஃபோனை தாண்டி வெளியே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. நானும் சரி டார்லிங் லவ் யூடின்னு சொல்ல, நான் நாளைக்கு சொல்கிறேன்னு தான் சொன்னேன், இப்போ எனக்கு தூக்கம் வருது, குட் நைட்னு சொல்லிவிட்டு அவங்க ஆஃப்லைன் போயிட்டாங்க. அடுத்த நாள் இரவு ஒரு 11:30 மணி இருக்கும். நானே அவங்களுக்கு மறுபடியும் மெசேஜ் பண்ணேன். நேற்று நீங்கள் பதிலே சொல்லலையேன்னு கேட்டேன். எனக்கு பயமாக இருக்குடான்னு சொன்னாங்க. நான் பயப்படாத ஹேமா, லவ் யூ ஸோ மச்ன்னு சொன்னேன். அவங்களும் பதிலுக்கு லவ் யூ டூடான்னு ரிப்ளை பண்ணாங்க. நான் உடனே ஹேமா வீடியோ கால் பேசலாமான்னு கேட்டேன். வேணாண்டா, பாப்பா தூங்குறான்னு சொன்னாங்க. நான் கடைசியாக நீங்கள் என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டேன். நானா நெட்ஃப்ளிக்ஸில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் மூவி பார்த்தேன்டா, பெயர் கூட எனக்கு ஞாபகம் இல்லைன்னு சொன்னாங்க. நான் உடனே நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்ததெல்லாம் நான் கேட்கல, தேட்டரில் போய் பார்த்தீங்களான்னு கேட்டேன்னு சொன்னேன். கல்யாணமான புதுசில் ஒரே ஒரு வாட்டி போனது, அதுக்கப்புறம் தியேட்டருக்கு போய் படம் பார்த்ததே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாங்க. உடனே நானும் கூட்டிகிட்டு போகவா, என் கூட படத்துக்கு வரீங்களான்னு கேட்டேன். நீ கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் வேணான்னு சொன்னாங்க. உனக்கு பயமாக இருக்கா, இல்லை என் கூட வர பிடிக்கலையான்னு நான் கேட்டேன். பிடிக்காமையா இவ்வளோ தூரம் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, ஆனால் தேட்டருக்கெல்லாம் வேண்டாம், யாராச்சும் பார்த்தா அவ்வளவுதான், என் புருஷன் கம்பெனியில் வேலை பார்க்குற யாராவது பார்த்துட்டா அவ்வளவுதான், உனக்கும் இது சொந்த ஊர் வேறு, இங்கே உனக்கும் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்து உங்கள் வீட்டில் வந்து சொல்லிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அதனால் நம்ம வாட்ஸ்அப்லேயே பேசுறதோட நிப்பாட்டிக்கலான்னு சொன்னாங்க. சரி தேட்டர்லாம் வேண்டாம், ஆனால் எனக்கு இப்போ ஒரு முத்தம் வேணும்னு கேட்டேன். அவளோ ஃபோன்லேயே முத்தம் கொடுத்தா. நானும் மெசேஜ்லாம் இல்லை, நேருக்கு நேராக வாயோட வாய் வச்சு ஒரு முத்தம் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனால் எப்படி முடியும், எங்கள் வீட்லேயும் ஆள் எப்பவும் ஆள் இருக்கும், உன் வீட்லேயும் எப்பவும் ஆள் இருக்கும், எப்படிடா முடியும்னு சொன்னாங்க. நானும் வெயிட் பண்ணுறேன், கண்டிப்பாக ஒரு நாள் சான்ஸ் கிடைக்கும், அப்போ கேட்பேன், நீங்கள் எனக்கு தரணும் அப்படின்னு சொன்னேன். என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு கேட்டாங்க. ஏன் பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொன்னேன். இல்லை பிடிச்சிருக்கு, ஆனால் கொஞ்சம் எல்லை மீறி போகிறோம்னு தோணுதுன்னு சொன்னாங்க. எல்லாரும் இது பண்ணுறது தானே, ரகசியமாக இருக்கிற வரைக்கும் எல்லாமே பாதுகாப்பாதானு நான் சொன்னேன். என் புருஷன் வந்தக்கப்புறம் இப்படியெல்லாம் நான் பேச மாட்டேன் சரியான்னு சொல்லிவிட்டு ஆஃப்லைன் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் இந்த 10 நாட்கள் நன்றாக இரட்டை அர்த்தத்தில் சேட் செய்து மகிழ்ந்தோம். அவளுடைய கணவனும் வேலையை முடித்துட்டு வெளியூரில் இருந்து வந்ததுமே எங்களுடைய சேட்டிங்கை நாங்கள் நிறுத்தி கொண்டோம். அதன் பிறகு இருவருமே பேசிக்கொள்ளவில்லை. 2 மாதங்கள் கழித்து மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவள் கணவன் வட இந்தியா சென்றிருந்தான். 15 நாட்கள் கழித்தே வருவானாம். பள்ளி விடுமுறை என்பதால் குழந்தை ஹேமாவுடைய அம்மா வீட்டிற்கு சென்றிருந்தது. அன்று இரவு நான் அவளுக்கு மெசேஜ் பண்ணேன். ஹாய் ஹேமா, உன் புருஷன் வெளியூர் போயிருக்கான் போல என்று நான் கேட்கேன். அந்த எருமையை பற்றி பேசாத, நான் அவன் மேலே செம கடுப்பில் இருக்கேன், அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக இருக்குது, அடிக்கடி குடிச்சிட்டு வர இப்போ வரான், அவனால் எதுவுமே பண்ண முடியல, அதனால் என் மேலே தேவையில்லாமல் கோபத்தை காமிக்கிறான்னு ரொம்ப டென்ஷனாக வர பேசினாங்க. புரியுது ஹேமா, ஐ லவ் யூ ஸோ மச், நாம் மீட் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். உடனே ஹேமாவோ ஐ லவ் யூ டூடா, அடுத்த வாரம் திருவனந்தபுரத்தில் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அங்கே நம்ம மீட் பண்ணலாம், காலையில் கல்யாணம், ஈவினிங் ரிசப்ஷன், மத்தியானம் நாம் ஏதாச்சும் படத்துக்கு போகலான்னு சொல்ல, நானும் ஹேமா ரூம் போடலாமா, தேட்டர்லாம் வேணான்னு சொல்ல, அவளும் நான் யோசித்து சொல்கிறேன்னு சொன்னான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவளே கான் பண்ணான். நீ சொன்னதை யோசிச்சேன்டா, நம்ம தேட்டருக்கெலாம் போக வேணாம், ரூமே போடலாம் அப்படின்னு சொன்னான். நானும் சரி ஹேமா, வரும்போது ஐடி கார்டை நீ எடுத்துகிட்டு வா, ரூம் புக் பண்ண கேட்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவளோ சரிடா, எதுவும் பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்ல, நானும் எதுவும் பிரச்சனை வராது, தைரியமாக வா அப்படின்னு சொன்னேன். அவளும் வரும்போது சேஃப்டி பாக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு வா, நான் கர்ப்பமாக விரும்பலைன்னு சொல்ல, நானும் சரிடி எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டு வரேன் என்று சொல்ல, அவளோ சரி குட் நைட், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன் போயிட்டா.
மறுநாள் மாலை இருவருமே ஒரே பஸ்ஸில் தனித்தனியாக ஏறி உட்கார்ந்து சென்றோம். திருவனந்தபுரத்துக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்தாச்சு. எங்களுடைய பிளானே மதியம்தான் ரூம் போகிறதா இருந்துச்சு. ஆனால் காலையில் 5 மணிக்கு நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டோம். கல்யாணத்துக்கு 9 மணிக்கு போனாலே போதும். அதனால் காலையிலே நாங்கள் ரூம் புக் பண்ணிட்டோம். எதுக்காக நாங்கள் திருவனந்தபுரத்துக்கு வந்தோமோ அதை நாங்கள் காலையிலேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கல்யாணத்துக்கு போகிற வரைக்கும் நாங்கள் 2 பேரும் என்ஜாய் பண்ணோம். அதன் பிறகு கல்யாணத்துக்கு வந்ததுக்காக ப்ரூஃப் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்தையும் போய் அட்டன் பண்ணோம். குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டா. அதன் பிறகு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் வச்சுக்கிட்டா. தான் கணவன் வெளியூரில் இருந்து இதை பார்ப்பாருக்காகவே கல்யாணத்தை அட்டன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டா. அதன் பிறகு மறுபடியும் நாங்கள் மதியம் ரூமுக்கு வந்தோம். சாயந்தரம் வரைக்கும் என்ஜாய் பண்ணோம். மறுபடியும் சாயந்தரம் ரிசப்ஷன் போய் அட்டன் பண்ணோம். அதன் பிறகு நைட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாச்சு. அதன் பிறகு நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உல்லாசமாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம். அவனுடைய கணவனுக்கும் அடிக்கடி வெளியூரில் வேலை வரும். அப்படி வெளியூருக்கு போனால் அவர் குறைஞ்சது எப்படியும் ஒரு 10-15 நாளுக்கு அப்புறமா தான் ஊருக்கு வருவார். அந்த சமயங்களில் நாங்கள் 2 பேருமே உல்லாசமாக இருக்கணும்னு முடிவு பண்ணோம். இதுக்காக நான் தூக்க மாத்திரைகளாக வாங்கி ஹேமா கிட்ட கொடுத்துருவேன். அவள் தான் வீட்டில் சமையல் செய்கிறதால அவளும் அவருடைய குழந்தையும் சாப்பிட்ட பிறகு சாப்பாட்டில் தூக்க மாத்திரைகளை கலந்து அவருடைய மாமனார் மாமியாருக்கு கொடுத்துருவா. எதுவுமே அறியாத அவருடைய மாமனார் மாமியார்களும் இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவங்களும் தூங்கிடுவாங்க. எங்கள் வீடுமே அக்கம் பக்கத்து வீடு என்பதால் நானும் மாடி வழியாக ஹேமாவுடைய ரூமுக்கு போயிடுவேன். இரவு நானும் ஹேமாவும் சந்தோஷமாக இருப்போம். இப்படியே நாங்கள் எங்களுடைய வழக்கத்தை இப்படியே நாங்கள் அடிக்கடி உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம். எப்பெல்லாம் அவருடைய கணவன் வெளியூருக்கு போகிறாரோ அப்போதான் எங்களுக்கு கொண்டாட்டம் தான். நாங்கள் இரவு ஃபுல்லாக ஜாலியாக உல்லாசமாக இருப்பதை வழக்கமாக வச்சுக்கிட்டோம். இப்படியே பல வருடங்களும் சென்றது. எனக்கு படிப்பும் முடிஞ்சு ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. நாளுக்கு நாள் எனக்கும் ஹேமாவுக்கும் உள்ளான இந்த நெருக்கம் அதிகரிக்க ஒரு கட்டத்தில் அவருடைய கணவனுக்கு ஹேமா மீதே சந்தேகமும் ஏற்பட்டுச்சு. இதனால் அவருடைய கணவன் அடிக்கடி ஹேமா கூட சண்டை போடவும் ஆரம்பித்தார். இதை சொல்லி ஹேமா என்கிட்ட வருத்தத்தோடு பேசினாங்க. என்னுடைய கணவனுடைய தொல்லை தாங்க முடியல. தினமும் அவர் சந்தேகத்தோடய என்னை அடித்து குடும்பப்படுத்துகிறாரு. நம்முடைய விஷயம் அவருக்கு தெரியாத போதே இந்த அளவுக்கு என்னை குடும்பப்படுத்துகிறாருன்னா நம்முடைய விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்னை குன்னே போட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்போ தான் நாங்கள் ஒரு முடிவு கொண்டோம். எனக்கும் இப்போ வேலை கிடச்சிருச்சு, நானும் சம்பாதிக்கிறேன். அதனால் நம்முடைய கள்ளக்காதலுக்கு இடையராக இருக்கக்கூடிய ஹேமாவுடைய கணவனை கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். அதன் பிறகு எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோம். சம்பவத்தன்று நான் ஹேமா கிட்ட சொன்னேன், உன் கணவன் நைட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு 10 மணிக்கிட்ட உன் குழந்தைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உன் கணவனோட நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா. வர வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல நீ உன்னுடைய பர்ஸை கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி உன் கணவன்கிட்ட சொல்லு. உடனே உன்னுடைய கணவன் பைக்கை நிறுத்திட்டு அந்த பர்ஸை எடுக்கிறதுக்காக வருவார். அப்போது அந்த இடத்துல மறைஞ்சிருந்து நான் வேகமாக ஓடி கத்தியால் உன் கணவனை சரமாரியாக குத்தி கொலை செஞ்சுட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறேன். நீ உடனே கொள்ளையர்கள் உன்னுடைய கணவனை உன் கணவனை கத்தியால் குத்தி கொலை செஞ்சுட்டு இந்த மாதிரி எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ அழுது புரண்டு நாடகமாடு. உன் மீது யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நான் ஒரு திட்டத்தை போட்டு கொடுத்தேன். இது நல்ல திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவும் அதை எக்ஸிக்யூட் பண்ண ஒத்துக்கிட்டா. அதன் பிறகு நான் ஹேமா கிட்ட எந்த இடத்துல நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் நான் பகல்லே போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு கரெக்டாக இதுதான் உனக்கு மார்க்கு, இந்த மார்க்கை தாண்டினதுமே இந்த இடத்துல உன் கணவனை நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்து அவளுக்கு நான் அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவை அவள் நல்ல ஒரு முறைக்கு 2 முறை பார்த்துக்கோ, வேறு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிடாத அப்படின்னு சொன்னேன். அவளை நான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன்டா, நான் கரெக்டாக என் ஹஸ்பண்டை அங்கே அந்த இடத்துல நான் நிறுத்திடுறேன் அப்படின்னு சொன்னான். அதே போல் அவனுடைய கணவனும் அன்றைக்கி வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஹேமா சொல்ல கணவனும் சரி வா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் திட்டத்தின்படியே கூட்டிகிட்டு வந்தார். அதே போல் கரெக்டாக அந்த இடத்துல வந்ததுமே ஹேமா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை கீழே போட்டுட்டு பேக்கு கீழே விரிஞ்சிச்சுங்க, கையில் குழந்தை இருந்ததால் சரியாக பிடிக்க முடியல அப்படின்னு சொன்னான். சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கணவன் பேக் எடுக்கிறதுக்காக வந்தார். எங்களுடைய திட்டத்தின்படி நானும் சரியாக அவர் பார்க்காத அளவுக்கு மறைஞ்சிருந்தேன். அவர் பேக்கை எடுத்துகிட்டு திரும்பும்போது வேகமாக போய் நான் அவரை கத்தியால் குத்தி சரமாரியாக குத்தி அவரை கொலை செஞ்சிட்டேன். பதட்டத்தில் நான் யாரும் பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி பதட்டத்தில் நான் ஹேமாவுடைய பேக்கை மட்டுமே எடுத்துகிட்டு அங்கேருந்து ஓடிட்டேன். எங்களுடைய பிளானே ஹேமாவுடைய நகைகளையும் பறிச்சுட்டு போகிறது தான். ஆனால்
இதுவரைக்கும் நான் யாரையுமே கொலை பண்ணுறத இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம் என்பதால் நான் ரொம்ப பயந்துட்டேன். யாராவது என்னை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற இன்னொரு பயமும் வேறு. அதனால் நான் வந்து ஹேமாவுடைய பேக்கை மட்டுமே எடுத்துகிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிட்டேன். ஹேமாவும் அதுக்கப்புறம் தன்னுடைய கணவனை யாரோ மர்ம நபர்கள் வந்து குத்திட்டாங்க, கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கும் முயற்சியில் என் கணவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுது புரண்டு நாடகம் ஆடினாங்க. ஹேமாவுடைய சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் ஓடி வந்தாங்க. ஹேமா தன்னுடைய கணவனின் உடலை கட்டி பிடிச்சி கதறி அழுதாங்க. பக்கத்தில் அவருடைய குழந்தையும் கதறி அழுதுகிட்டே இருந்துச்சு. இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து புருஷனை இழந்துட்டு இருக்காளே, இப்படி அந்த குழந்தையோட இருக்காளே, இந்த பொண்ணோட வாழ்க்கையே இப்படி நாசமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து பார்த்து வருத்தப்பட்டாங்க. உடனடியாக இந்த தகவலானது போலீஸாருக்கும் தெரிவிக்கப்பட்டுச்சு. போலீஸார் உடனடியாக சம்பவத்திற்கு வந்து ஹேமாவுடைய கணவனின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சாங்க. அதன் பிறகு போலீஸார் ஹேமா கிட்ட கேட்கும்போது, நானும் என் கணவனும் வந்து நைட்டு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தோம். அந்த சமயம் பார்த்து ஒரு 2 பேர் வந்து எங்களை வழிமறைச்சி நான் அணிந்திருந்த நகையை வந்து கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ என் கணவன் வந்து அதை தடுத்து நிறுத்து சண்டை போட்டார். அதனால் கொள்ளையர்கள் வந்து என் கணவனை குத்தி கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேமாவும் கதறி அழுது போலீஸார்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஹேமா வந்து தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்ததால் போலீஸாரால் அதுக்கப்புறம் விசாரணை நடத்த முடியல. சரி, நடக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடியட்டும், ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஹேமா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். போலீஸ் போயிடுச்சு, நம்மளுடைய நாடகத்தை நம்பிட்டாங்க அப்படின்னு சொன்னான். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நம்ம மேலே யாருக்கும் சந்தேகம் வரலை. ஏன்னா நம்மளுடைய தகாத உறவு இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. உன்னுடைய கணவனுக்கும் தெரியல, நம்ம உன் வீட்டில் இருக்கக்கூடிய மாமனார் மாமியார் கூட நம்ம விஷயம் தெரியல. அதனால் உன் மீது யாருக்குமே சந்தேகம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து ஹேமாவுக்கு ஆறுதலாக சொல்லியிருந்தேன். தைரியமாயிரு, நீ வந்து நல்ல பக்காவாக நடி, முகத்தில் வந்து காட்டி கொடுத்துறாத அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன். ஹேமாவும் அதே மாதிரி சரின்னு சொல்லிட்டு அவளுடைய நாடகத்தை அரங்கேற்றினான். வந்தவங்க எல்லாருமே இந்த சின்ன வயசில் இந்த பொண்ணு வந்து கணவனை இழந்துட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. செய்ய வேண்டிய இறுதி சடங்கெல்லாம் செஞ்சு ஹேமாவுடைய கணவனையும் புதைச்சிட்டாங்க. அதன் பிறகு எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி நானும் ஹேமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் திடீர்னு போலீஸார் வீட்டுக்கு வந்தாங்க. போலீஸார் திரும்பவும் வீட்டுக்கு வந்ததுமே ஹேமா வந்து ஷாக் ஆனாங்க. போலீஸாரை பார்த்ததுமே ஹேமாவுடைய முகமே மாறிச்சு. இதை போலீஸாரும் நோட் பண்ணாங்க. அதன் பிறகு போலீஸார் கிடுக்குப்பிடி கேள்விகளை கேட்டாங்க. சம்பவம் நடந்த அன்று கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்க முயற்சி செய்யும்போது உங்களுடைய நகை எதுவுமே வந்து காணாமல் போகல. நீங்கள் வந்து கொள்ளையர்களோட வந்து போராடினா கூட கண்டிப்பாக உங்கள் மேலே ஏதாவது ஒரு நகைக்கீரல்களோ ஏதாவது ஒரு காயமாவது ஏற்பட்டிருக்கும். ஆனால் உங்களுக்கு ஒரு சிறு காயங்கள் கூட ஏற்படலை. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டாங்க. அதில் ஹேமா வந்து கொஞ்சம் பதட்டமாயிட்டாங்க. ஹேமா வந்து பதட்டமாயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. அதன் பிறகு போலீஸார் ஹேமாவுடைய செல்ஃபோனை கைப்பற்றி போலீஸார் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அப்போ தான் நானும் ஹேமாவும் பல மணி நேரம் செல்ஃபோனில் சேட் செஞ்சது, பல மணி நேரம் பேசினது, எல்லா விஷயத்தையுமே போலீஸார் கண்டுபிடிச்சாங்க. அதன் பிறகு இது யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் இது பக்கத்து வீட்டில் வசித்த நான் அப்படிங்கிறத ஹேமா வந்து சொன்னாங்க. அதன் பிறகு தான் போலீஸாருக்கு எங்களுடைய தகாத உறவே தெரிஞ்சிருக்கு. அதன் பிறகு போலீஸார் எங்ககிட்ட அவங்களுடைய பாணியில் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ள ஹேமா பயந்து போய் அனைத்து உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாங்க. என்னுடைய வீட்டில் எனக்கு வந்து கட்டாயப்படுத்தி தான் இவருக்கு திருமணம் செஞ்சு வச்சார். எனக்கு இவரை திருமணம் செய்ய கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை. இவரை கட்டிக்கிட்டதால என் வாழ்க்கையே போயிடுச்சு. தினமும் குடிச்சிட்டு வராரு. அவரால் முடியலைங்கிறதுக்காக தினமும் என் மேலே கோபப்பட்டு தேவையில்லாமல் சண்டை போடுறாரு. எனக்கு வாழ்க்கையை வெறுத்து போச்சு. அப்போ தான் பக்கத்து வீட்டு சரவணோட எனக்கு வந்து பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதுவே நாளையோட தகாத உறவாக மாறிச்சு. அதன் பிறகு நான் அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனோடைய செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற முடிவுக்கு பண்ணேன். அதுக்கு என் கணவன் இடையராக இருப்பதால் அவரை போட்டு தள்ளிடலாங்கிற முடிவுக்கு வந்தோம். இந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி நாங்கள் வந்து என் கணவனை கொலை செஞ்சிட்டோம். யாருக்கும் சந்தேகம் வராது அப்படின்னு நினச்சோம். ஆனால் என் மீது எந்த விதமான காயங்களும் இல்லாததாலும் என்னுடைய நகைகள் வந்து எதுவுமே கொள்ளை போகாமல் இருந்ததாலையும் போலீஸாருக்கு என் மீது பலத்த சந்தேகம் ஏற்பட்டு நீங்கள் இப்படி விசாரித்ததால் நான் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹேமா அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த கொலை சம்பவ வழக்கை வந்து கொலை வழக்காக மாற்றி போலீஸார் என்னையும் ஹேமாவையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா தான் எனக்கும் ஹேமாவுக்கும் தகாத உறவு இருக்குங்க அப்படி விஷயமே வந்து என்னுடைய வீட்லேயும் சரி ஹேமாவுடைய வீட்லேயும் சரி எல்லாருக்கும் தெரிஞ்சு அதிர்ச்சியானாங்க. இந்த சம்பவமானது அந்த பகுதியிலே பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்துச்சு.